கோலி என்ன அப்படி பாக்குற? அஸ்கர பஸ்கா ஏடா ஆசை, நீ இன்னும் தூங்கலையாடா? ஏடா ஆசை, நீ இன்னும் தூங்கலையாடா? இல்லடா, தூக்கம் வரல. டேய், ரொம்ப நாளா நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன்டா. எப்ப பாரு அதை பார்த்து அப்படின்னா ஃபீல் பண்ணுவ நீ? இந்த செயின் என் காதலுக்கு அந்த சங்கரனே கொடுத்த ஆதாரம்டா. அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய காதல் கதையே இருக்கு, அப்படிதானே? ஆமா, முதல் தடவை இந்துவை பார்த்தப்போ கோலி கோலி கோரக்காரே அஸ்கர பஸ்கா. அஸ்கர பஸ்காவா? ஏய், அறிவே! என்ன வாசு, நான் என்னதான் உனக்கு இன்ஃபார்மரா இருந்தாலும் நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வரணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். அஸ்கர பஸ்கா அப்படின்னா என்ன? அஸ்கர பஸ்காவா? ஆமா, அது மலவாசிங்களோட பாஷை. இத பாரு, அவங்க பொண்ணுங்க கிட்ட நீ பேசினாலோ அவங்கள ஏறெடுத்து நீ பார்த்தாலோ உன் கைய காலை வெட்டி தொங்க விட்டுருவாங்க, தெரியுமா? அதெல்லாம் விடுங்க. அஸ்கர பஸ்கானா என்னன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்லணுங்க? உன்னை கொன்னுடுவேன், அதான் அர்த்தம், தெரியுமா? என்கிட்ட அதுக்கு மேல எதுவும் கேட்காத. எனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன எதுவும் கேட்கல, நானும் சொல்லல. போலவா, சீக்கிரம் இருந்து போயிடலாம், வா. அஸ்கர பஸ்கா, அஸ்கர பஸ்கா. உன் காதலுக்காக நான் சாகிறதுக்கும் தயார் தான். அந்த மலைவாழ் மக்கள் பாஷையில நான் எப்படி சொல்றது? லஸ்கர தொஸ்காம்பாங்க. லஸ்கர துஸ்காவா? வாசே, இப்போ அந்த மலவாசிங்களை பத்தி நீ என்கிட்ட ஏதாவது கேட்டியா? இல்லையே. அப்ப நான் ஏதாவது சொன்னா? இல்லையே. சொல்லல. அந்த மலவாசிக்காரங்களை பத்தி என்ன தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நான் சொல்ல மாட்டேன். அறிவு, அந்த மக்களை பார்த்தா உனக்கே அவ்வளோ பயம்? ஆத்தாடி ஆத்து, எனக்கு ஏன் அவ்வளவு பயமா? ஒரு தடவை அங்கிட்டு பாரு, என்ன விட்டுடுங்க. அடே, ஏன்டா அந்த இடத்துல வைக்கிறீங்க? டேய், அந்த கற்பூரத்தை அங்க வை. அடே, கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ற இடமாடா அது? டேய், அவன் எது பண்ணாலும் பூஜை பண்ணிட்டு தான் செய்வான். ஆகட்டும். டேய், என்னடா பண்ண போறீங்க? டேய், நிறுத்துடா. அட பாவிகளா, என் வாழ்க்கையோட விளையாடாதீங்கடா. ஐயோ பாவி, கற்பூரத்தை எல்லாம் ஏத்தாதடா. டேய் கிழவா, எதுக்குடா சுத்துறது போதும், ஓட. அச்சச்சோ, உடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அறிவு? அதுக்கு மேல என்ன ஆகும்? அறிவு, சொல்லு. என்னத்த சொல்ற? சொல்லு அறிவு. சரி, சொல்றேன், விடு. அப்புறம் தான் என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சானுங்க. என்னாச்சு? சின்ன எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் அதே இடத்துல வச்சு சின்ன பசங்களை அம்பு விட்டு அடிக்க சொன்னானுங்க. மிஸ் ஆனாலும் அடிக்கிற வரைக்கும் திரும்ப அடிக்க வச்சானுங்க வாசே. நல்லா சரிங்கடா ஆபீசரே, இப்ப உனக்கு சந்தோஷமா? போய் படுத்துங்க. ஜாக்கிரதை அறிவு. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் சோகம் உங்களுக்கு காமெடியா இருக்காடா?
ஒரு விஷயம் இல்லாதவனுக்கு தாண்டா தெரியும் அதோட மதிப்பு என்னன்னு. ஏ பொண்ணே, செம்மையா இருக்குது. ஏய், என்ன அற்புதமா இருக்கு. உன்னோட தேன். ஓய், நீ ரொம்ப பண்ற. ஏய், உனக்காக என்ன பண்ணாலும் கம்மிதாம்மா. உனக்கு மூளை குழம்பிருச்சு. ஆமா, உன்னாலதான் குழம்பி போயிருக்கு. ஏய், அஸ்கர பஸ்கா. ஏய், லஷ்கர துஷ்கா. எங்க பாஷை? ஆமா, உன் பாஷை தான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பேச்செல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. போய் உன் வேலைய பாரு. ஏய், என்ன என் பின்னாடியே வர? அது அது வந்து என்ன வந்து? ஆ, அதான் அதுதான் என்ன? அதுதான்னா அதுதாம்மா. ஏய், அஸ்கர பஸ்கா. இப்படி பயமுறுத்தலாம் சொல்ல முடியாதுமா. பின்ன என்ன பண்ணா சொல்லுவீங்க? அன்பா கேட்டேன்னா நான் என் காதலை பத்தி சொல்லுவேன். காதலா? வேண்டாங்க, வேண்டாம். அனாதையா இருந்த என்ன இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்த்தாங்க. எனக்கு இந்த மாதிரி காதல் எல்லாம் ஒத்து வராது. கூடவே என் சின்ன வயசுல என்னோட வளர்ப்பு தாய்மாமனுக்கு என்னை கட்டி கொடுக்கணும்னு ஊர்ல முடிவு பண்ணிட்டாங்க. நடக்காத விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க போயிடுங்க. எங்க ஊர்க்காரங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய், கல்யாணங்கிறது உன் ஊர்காரங்க முடிவு பண்றது இல்ல, அந்த கடவுள் முடிவு பண்றது. அந்த கடவுள் முடிவு பண்றது. அந்த கடவுள் முடிவு பண்றது. என்ன இந்து மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? அது நம்ம ரெண்டு பேராலையுமே முடியாது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளை பிரிக்கிறதுக்காக ஒருவேளை சாவே வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு தெரியுமா? நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். நீனா எனக்கு பைத்தியம்.
நீதான் என்னோட உலகம். நீதான் என்னோட உலகம். எங்கிருந்து வந்தாய்